எடப்பாடி அருகே சொத்து தகராறின் காரணமாக தந்தை மற்றும் மகன் இருவரை கத்தியால் குத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே செவடனூர் காட்டுக்கொட்டாய் பகுதியில் வசிக்கும் கோவிந்தன் மற்றும் முருகன் ஆகியோருக்கு நீண்ட நாட்களாக வழித்தட பிரச்சினை இருந்துள்ளது. இதனிடையே கடந்த வாரம் கோவிந்தன் மற்றும் முருகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட கம்பி வேலியில் முருகன் மின்சார இணைப்பு செய்து கோவிந்தனை கொல்ல முயற்சித்த போது அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியுள்ளார். ஆனால் வழித்தடத்தில் முருகன் மரங்களை வெட்டி போட்டிருந்ததாகவும் இதனை அப்புறப்படுத்த கோவிந்தன் மற்றும் தனது மகன் ஸ்ரீதரனுடன் சென்றபோது ஆத்திரமடைந்த முருகன் தனது நண்பர்களோடு சேர்ந்து கோவிந்தன் மற்றும் ஸ்ரீதரனை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அப்போது இருவரின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கோவிந்தன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த ஸ்ரீதரன் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த பூலாம்பட்டி போலீசார் முருகன் மற்றும் அவரது மகன் தாமோதரனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.